நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது தேசிய மனித உரிமை ஆணையத்தை பத்தி. இந்த ஆணையம் பார்த்தீங்கன்னா 1993ஆம் ஆண்டு நம்ம இந்தியாவில் வந்து கொண்டு வராங்க. இந்த ஆணையத்தை வந்து மனித உரிமை பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வந்துட்டு கொண்டு வராங்க. எதுக்காக இந்த ஆணையம் இருக்குதுன்னா, ஒரு மனிதன் சுதந்திரமாகவும் சமத்துவமாகவும் கண்ணியத்தோடும் வாழ்றதுக்கு தான் வந்துட்டு இந்த ஆக்டை வந்து நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த ஆணையத்தோட பயன் என்னன்னா, கஸ்டோடியல் டார்ச்சர், அதாவது ஒரு காவல் கீழே வந்து ஒருத்தர் வந்து சித்திரவதைப்படுத்துறாங்கன்னா இது கீழே வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்படக்கூடிய வன்முறை, இந்த மாதிரியான வன்முறையையும் நம்ம வந்து எகென்ஸ்டா இங்க வந்து பதிவு செய்யலாம். எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியோட ரைட்ஸ் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுதோ அந்த டைம்லையும் வந்துட்டு நம்ம வந்து இந்த தேசிய ஆணையக்குழுக்குள்ள வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம ரைஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் அபியூஸ், இதுக்கு எதிராகவும் இந்த ஆணையத்தில் வந்து நம்ம